அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா. மகன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் அதை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார், நீங்கள் ஊரை பிடித்த முன்பு அதை தீக்கொளுத்தி விடுங்கள். கர்த்தருடைய சொற்படியே செய்யுங்கள், கடவுளின் சொற்படி செய்யுங்கள். கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான வார்த்தை என்பதை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை உணர்ந்தது இல்லை. ஐரோப்பிய வரலாற்றில் ஜெர்மனி தேசத்தில் உள்ள ஹிட்லர் என்கின்ற மனிதனை நாம் அனைவரும் அறிவோம். அவர் அந்த நாட்டினுடைய யூதர்களை கொன்று குவித்த ஒரு கொடூரமான ஒரு தலைவர். சிறு பிள்ளைகளை மேலே தூக்கி போட்டு துப்பாக்கியினால் சுடுகின்ற ஒரு மனிதன். அவ்வளவு கொலைவெறி பிடித்த அந்த மனிதன், அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த போர் வீரர்கள் அவன் சொன்ன ஒரு வார்த்தையில் அவ்வளவு தீவிரமாக அண்டை நாடுகளையெல்லாம் துரத்தி பிடித்த ஒரு வரலாற்றை பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நமக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் பேசுகின்ற தெய்வம் பேசாத கல்லல்ல, மரமல்ல, மண்ணல்ல. அவர் பேசும் தெய்வம். ஆபிரகாமோடு பேசினார், மோசேயோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோப்போடு பேசினார். இன்றைக்கு காலை நேரத்தில் உங்களோடு என்னோடு பேசுகிறார். அதை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பேன், என்னுடைய சொற்படி செய்யுங்கள். கடவுள் நமக்கு விரோதமாக வருகிற எல்லாவித அந்தகார கிரிகைகளையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் இடுக்கண்களையும் இன்னல்களையும் அவர் நம் கையிலே ஒப்புக் கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்துருக்களை நம் கையிலே ஒப்புக் கொடுக்கிறவராக கடவுள் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், இடையூறுகள், இன்னல்கள், இவை எல்லாவற்றிலும் அந்த சத்துருக்களினுடைய போராட்டத்தில் இருந்து நம்மை அவர் விடுவிக்க உண்மையுள்ளவர் என்பதைத்தான் இந்த திருமொழியில் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அவருடைய சொற்படி செய்யுங்கள். இஸ்ரவேல் மக்கள் மீட்டு வந்தபோது அவர்கள் கொள்ளையாடின துன்மார்க்கமான விக்கிரக வழிபாட்டில் இருந்த எல்லாவித பொருள்களையும் பள்ளத்தாக்கில் அழித்து போட்ட ஆண்டவர் அந்த ஊரையும் நாட்டையும் மிக அழகான முறையில் பிடிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று யோசுவா செய்கின்றார். அவர்கள் எங்களை துரத்துவார்கள், நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்போம். ஓடும் பொழுது அவர்கள் பட்டணத்தை விட்டு வெளியே வருவார்கள், அவர்களை நாங்கள் ஈஸியாக அந்த ஊரை சுலபமாக பிடித்து விடுவோம். கடவுளுடைய அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 பார்க்கும்போது அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நான் என்னுடைய அனுபவத்தில் கடந்து போன நாட்களெல்லாம் அதிகமான பலவீனங்கள், சரீர பலகீனங்கள். என்ன செய்வது? பெரிய அளவு செலவு செய்வதற்கு என்னுடைய கையில் அவ்வளவு பொருட்கள் இல்லை, பணம் இல்லை. ஆனாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு, கடவுளே நீர் என்னை குணமாக்கும், நீர் உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரி, தழும்புகளின் வல்லமை என்னை குணமாக்கட்டும் என்று நான் தினந்தோறும் எந்தெந்த இடத்துல என் சரீரத்தில் பலகீனங்கள் வரும் அந்தந்த இடத்துல இயேசுடைய சிலுவையின் அடையாளத்தை போடும். கர்த்தர் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுக்கும். என்னுடைய வழி என்கின்ற அந்த சத்துருக்களை எல்லாம் என் கையிலே அவர் ஒப்பு கொடுத்து
அழித்து விடுவார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அவைகளை உங்கள் கைகளாலே தீயிட்டு கொளுத்துவீர்கள் என்று இந்த திருமொழியிலே பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நம்பிக்கையின் விசுவாசத்தின் திருமொழியை கடவுள் கொடுத்து அவருடைய சொற்படி செய்யுங்கள். ஆபிரகாம் கர்த்தருடைய சொற்படி செய்தான். அவனுக்கு மீண்டும் அவர் அந்த ஈசாக்கை கையிலே கொடுத்தார். மோசே கடவுளின் சொற்படி செய்தார். இயேசு கடவுளின் சொற்படி, தந்தையே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட ஒப்படைப்போடு, கடவுளே உம்முடைய சொற்படி செய்ய எனக்கு போதித்தரும், எனக்கு உணர்வை தாரும், கற்றுத்தாரும் என்று கடவுளிடத்தில் நாம் கேட்போமா? கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். பிரியமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் ஒரு புதிய நாளை நாங்கள் நன்றியோடு நினைத்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை, ஞானங்களை தாரும். உம்முடைய சொற்களின்படி நடப்பதற்கு அநேக இடையூறுகள், தடைகள் வருகிறது, இன்னல்கள் வருகிறது, பலவீனங்கள். ஆனால் அவற்றில் நாங்கள் ஜெயங்கொள்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறோம். இன்றைக்கும் கூட எங்களை திருச்சபை வளர்ச்சி பாதையை நோக்கி ஆண்டவரை எந்த வேறுபாடு வித்தியாசம் இல்லாதபடி அனைவரையும் ஒன்றாய் நேசிக்க வேண்டும் என்று தடையாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போட்டு, சத்துருக்களாக இருக்கிற மக்களையெல்லாம் நீர் நண்பர்களாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.